எழுத்தாளர் சுஜாதாவின் சிறுகதைகள். சோம்னா. சோம்னா என்று கேட்டவன் சிதம்பரம். உம்புலிசம் என்றேன். சோம்னாம்புலிசம் என்றேன் ஒட்ட வைத்து. அப்படியென்றால் என்ன? சரியாக அர்த்தம் சொல்கிறேன் என்று சேம்பர் சகராதியை புரட்டி, சோம்ராரோ, சோம், சோமர்சால்ட், சோமையா, சோமன்ஸ், சோம்னாம்புலிசம். தூக்கத்தில் நடப்பது, ஒருவித தன்னியக்க நிலையில் செய்த காரியங்கள் நினைவில் இல்லாத நிலை என்று நிமிர்ந்தேன். என் கம்ப்ளைண்ட் அது இல்லை என்றான். எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது. உன் கம்ப்ளைண்ட் எது? கனவுகள். சொப்னாவஸ்தையா? தளர்ச்சியடைந்து பலவீனமா? பூச்சி பறப்பது போல் தெரிதலா? சித்த வைத்தியசாலை விளம்பரம் போல பேசாதே, எனக்கு கோபம் வருகிறது. என் அருமை வாலிப நண்பனே, உன் மனதில் இருப்பதை சொல். ஆத்மா, போன வாரம் நான் ஒரு பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேன். சிதம்பரம் மேலே சொல்வதற்குள் அவனை வர்ணித்து விடுவது உசிதம். சிதம்பரம் என் நண்பன். திடீரென்று பேனாவை எடுத்து வைத்துக் கொண்டு பாட்டு எழுதும் நண்பன். அவன் எழுதிய உனக்காக என் உலகத்தின் எல்லை வரை உலவ தயார் என்கிற பாட்டு மெல்லிசை வடிவத்தில், பாடியவர் ஹேமலதா, இசையமைப்பு மல்லி, வானொலியில் ஒலிபரப்பாயிற்று. அதிலிருந்து துவங்கி ஒரு குயர் நோட்டு பூரா பாடல்களாகவே எழுதி நிரப்பியிருக்கிறான். எல்லா பாடல்களிலும் காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சளைக்காமல் நீ சந்திரன், நீ என் உணர்வின் உள்மூச்சு, இதயம், இன்ப பெட்டகம் என்று அழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு சாப்பாடு வேண்டாம், காப்பி வேண்டாம், ஒருவர் எதிரில் ஒருவர் இருந்தால் போதும். நான், அதாவது ஆத்மா, எனக்கு அந்த கவித்துவ பாவங்கள் புரியவில்லை. காதலர்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் என்பது என் கொள்கை. அதிகம் பேச்சு வேண்டாம் என்பதும் என் கொள்கை. உணர்ச்சி வசப்படும் சிதம்பரம் இதை எதிர்த்தாலும் என் நண்பன் தான். சிதம்பரம் சொன்னதை தொடர்கிறேன். பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேனா, அங்கே நான் ரொம்ப நாளாக தேடிய புத்தகம் ஒன்று இருந்தது. என்ன விலை என்று கேட்டதற்கு 1 ரூபாய் என்றான். 8 நாவுக்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன் என்றான். வந்துவிட்டேன். புத்தகம் 45 பக்கம்தான் இருக்கும். 1 ரூபாயா என்று ஆத்திரத்தில் வந்துவிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் மனசு கேட்கவில்லை. வருஷ கணக்காக தேடிக்கொண்டிருக்கிறாய், 8 நாவுக்காக விட்டுவிடப் போகிறாயா என்று மறுபடியும் போய் அந்த புத்தகத்தை 1 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து விட்டேன். மறுநாள் படிக்கலாம் என்று புத்தகத்தை தேடுகிறேன். காணவே காணோம். தெளிவாக புத்தகத்தை வாங்கி வந்து மேஜை மேல் வைத்தது ஞாபகம் இருக்கிறது. காலையில் காணவில்லை. திருட்டா? இல்லை, கனா. புத்தகத்தை 8 நாவுக்கு கேட்டுவிட்டு திரும்பி வந்தது நிஜம். அதன் தொடர்ச்சியாக மறுபடி கடைக்கு போய் 1 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கினது கனவில். அது கனாவென்று தெரியாமல் அவ்வளவு நிஜமாக ஞாபகத்தில் பதிந்திருக்கிறது. கனவு எது, நிஜம் எது என்று தெரியாமல் குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் என் கம்ப்ளைண்ட். அதில் ஏதும் கஷ்டம் ஏற்படுகிறதா உனக்கு? சங்கடமான நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றன. கனவில் போஸ்ட் பண்ணின லெட்டர், திருப்பி தந்த கடன்கள் எல்லாம் நனவில் செல்லுபடியாவதில்லையே. பைதிவே, நீ எனக்கு 60 ரூபாய் கொடுக்க வேண்டும். கனவில் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று ஹராத்து பண்ணாதே. வாங்கினது டேலைட்டில். அப்போது மொச்சக்கொட்டை மாதிரி விழித்துக் கொண்டிருந்தாய். நான் இதை சாக்காக எடுத்துக்கொண்டு எல்லாரையும் ஏமாற்றுகிறேன் என்று நினைக்கிறாயா? என் நிலையில் நீ இல்லை. தர்ம சங்கடம். கனவும் நனவும் ரொம்ப இழைகிறது. சோலைமலை இளவரசி, கால வித்தியாசம் இல்லையே. தின வாழ்க்கையில் நடப்பது அப்படியே கனவில் தொடர்கிறது. ஃப்ராய்ட் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? என் பெயர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று. விளையாடுகிறாய். நான் சீரியஸாக பேசுகிறேன். உன்னிடம் உபதேசம் கேட்க வந்தேன் பார். உபதேசமா? கேள். கார்டினால் மாத்திரைகள் வாங்கிக்கொள். 1 தூங்குவதற்கு முன் சாப்பிடு. பம்பரம் போல் தூங்குவாய், கனவில்லாமல் நிச்சலமாக. நான் தூங்குவதில் ஒன்றும் குறைவில்லை. தூக்கம் நிறைய வருகிறது. கனவுகளைத்தான் தவிர்க்க முடியவில்லை. நான் அட்வைஸ் கேட்க வந்தது தூக்கத்திற்கல்ல, மற்றொரு விஷயத்தை பற்றி. என் ஆபீஸில் ஒரு பெண். நான் சரியாக உட்கார்ந்து கொண்டு சொல்லு என்றேன். அவள் பெயர் நிர்மலா. வெறும் நிர்மலாவா? நான் இங்கே உட்கார்ந்தால் என் எதிரே 10 அடியில் உட்கார்ந்திருப்பாள். டைப்ரைட்டருக்கு பின்னால். டைப்ரைட்டர் டக்க 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 டக்க, இதயம் பட்டப்பட்ட பட்டப்பட்ட. அவள் டைப்ரைட்டரை அழுத்தும் போதெல்லாம் உன் ரத்தம் ஒரு 20 பாயிண்ட் எம்புகிறதா? இல்லை. இல்லையா? அவளை நீ காதலிக்கவில்லையா? பார் ஆத்மா,
நானும் அவளும் ஓர் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறோம். ஆபீஸில் சாதாரணமாக அளவாக பேசிக்கொள்கிறோம். ஹெட் கிளார்க் கூப்பிடுகிறார், மேனேஜர் வர சொன்னார், ஃபோர்சேவுக்கு என்ன சார் ஸ்பெல்லிங், இப்படி. ஆனால் கனவில் வேறு விதமாக பழகுகிறோம். வேறு விதமாக என்றால் கொஞ்சம் நெருக்கமாவா? ஏறக்குறைய அவளாகத்தான் அன்று வந்தாள். சார், உங்க ப்ரொஃபைல் கொஞ்சம் சசி கபூர் மாதிரி இருக்கிறது என்றாள். அப்புறம் உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது என்றாள். ஒன்று செய்யுங்களேன், சஃபையர் தியேட்டரில் சந்திப்போம். 2 டிக்கெட் வாங்கி வைத்திருங்கள், நாளை மாலை என்ற ரூபாய் கூட கொடுத்துவிட்டு போனாள். நான் மறுநாள் 2 டிக்கெட் வாங்கி வைத்துக் கொண்டு காத்திருந்தேன். அவள் வரவே இல்லை. அவள் என்னுடன் வந்து பேசினதெல்லாம் கனவு. நீ பண்ணினது தப்பு. சஃபையர் தியேட்டருக்கு கனவில் சென்றிருந்தால் அவளை பிடித்திருக்கலாம். அவள் அங்கே காத்திருந்தாலோ என்னவோ. இல்லை, ஏனென்றால் அப்புறம் அவள் வராமல் இருந்ததற்கு வெள்ளமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். சாயங்காலம் பீச்சுக்கு வர சொன்னாள். நீ பீச்சுக்கு போனாய். பீச்சில் காற்று வந்தது, அவள் வரவில்லை. ட்ரிக்கி. ஒன்று செய்யேன், காலை எழுந்ததும் ராத்திரி பார்த்த கனவை குறித்து வைத்துக் கொள்ளேன். குறித்து வைத்துக் கொண்டதெல்லாம் கனவு, நடக்கவே இல்லை என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்ளேன். என் கனவுகள் அந்த ரகம் இல்லை. என் கனவுகளில் நான் முழுசாக பூரணமாக பிசிக்கலாக வாழ்கிறேன். என் கனவுகளில் இயற்கைக்கு விரோதமாக எதுவும் நடக்கிறதில்லை. ஆனால் எல்லோரும் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். பஸ்ஸில் இடம் கிடைக்கிறது, சிரித்துக்கொண்டு பதில் சொல்கிறார்கள். ரொம்ப சுகமாக இருக்கிறது. அப்புறம் அந்த ஞாபகங்கள் என் தின வாழ்க்கையின் ஞாபகங்களுடன் அவ்வளவு அழகாக எழுந்து விடுகின்றன. 2 ஞாபகங்களையும் தனித்தனியாக பிரிக்க முடியவில்லை. நிர்மலாவுடன் நான் கனவில் சந்தித்து பேசும் பேச்சுகளில் ஆதாரமான சிநேகித தன்மையும் சுத்தமும் இருக்கின்றன. அவளை நான் தொடுவதில்லை. இன்று ராத்திரி தொட்டுவிடு, என்ன ஆனாலும் ஆகட்டும். என் சோகம் என் நனவுகளின் குழப்பத்தால் இல்லை ஆத்மா, வேறு ஒரு விஷயத்தால். அவன் தன் கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு முகத்தை துடைத்துக் கொண்டு சொன்னான், சென்ற 3 தினங்களாக நிர்மலா என்னுடன் பேசுவதில்லை. கனவிலா? எனக்குத்தான் கனவு நனவு எல்லாம் கலந்திருக்கிறது என்று சொன்னேனே, அதை பிரிக்கவும் நான் முற்படவில்லையே. பார், சாதாரணமாக தினமும் சந்திக்கும் வேளைகளில் அவள் வரவில்லை போல இருந்ததா? அப்புறம் அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அருமையான கடிதம். அந்த கடிதத்தை தவறு விட்டுவிட்டேன். ரொம்ப தேடினேன். எப்படி கிடைக்கும்? அந்த கடிதத்தின் வாக்கியங்கள் எனக்கு மனப்பாடமாகிவிட்டன. என் அன்புக்குரிய சிதம்பரம் அவர்களுக்கு நாம் சென்ற தினங்களாக சந்தித்து செலவழித்த இனிமையான கணங்களை என்னால் மறக்க முடியாது. உங்கள் மாதிரி நல்லவரை சந்திப்பது இனி எனக்கு சாத்தியமில்லை. நம் சந்திப்பு, நம் சிநேகிதம் இயல்பாக திருமணத்தில் முடிந்திருக்க வேண்டும். அப்படி முடியாதபடி விதி தடை செய்து விட்டது. என் விருப்பத்திற்கு எதிராக நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமைக்காக நான் ஒருவரை கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னபடி என் பெற்றோர் ஏழைகள். என்னை படிக்க வைப்பதில் சிரமப்பட்டிருக்கிறார்கள். என் தந்தை நிறைய கடன் பட்டிருக்கிறார். அதனால் அவர் குமாஸ்தாவாக பணி செய்யும் அந்த பெரிய வீட்டில் நான் மருமகளாக போக வேண்டியது தேவையாக இருக்கிறது. கடன் அடைபடுவதற்கு, என் தந்தை நிம்மதியுறுவதற்கு, என்னை கேட்டு விலை பேசி என்னை மனம் செய்து கொள்ள போகிறவரை பற்றி நான் கேட்ட விவரங்கள் எனக்கு நிம்மதி தரவில்லை. ஆனால் ஒப்புக்கொண்டு விட்டேன். திருத்த முயற்சி செய்ய வேண்டும். உங்களை போன்ற நல்லவர்களின் ஆசியும் மன்னிப்பும் தேவை. பிரிகிறேன். என் மனத்திலிருந்து என்றும் பிரிய மாட்டீர்கள். நிர்மலா. சிதம்பரம் கண்ணோரத்தை துடைத்து கொண்டான். ஆத்மா, இந்த நூற்றாண்டில் பெண்ணை விலைக்கு வாங்குகிறார்களாடா? அந்த கிராதகன் யார்? அவன் என் வாழ்வில் இருந்த ஒரே சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கி செல்கிறான். கிராதகன்தான் என்றேன். அவன் எங்கே கிராதகன் என்பது பற்றி சற்று குழப்பமாக இருந்தது. கனவிலா நெனவிலா? அவனை நான் பார்க்க மிக முயன்று கொண்டிருந்தேன். இதுவரை தென்படவில்லை. தென்பட்டால் சிதம்பரம் எதிரே பிளாஸ்டிக் தட்டில் ஆப்பிள்களுக்கு அருகே வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரி கத்தி ஒன்று நான் தேடிக்கொண்டிருந்தேன். எதற்கு? அவனை கொல்வதற்கு. பையா, டேக் இட் ஈஸி. இதெல்லாம் நிஜமில்லையே. என்னை பொறுத்தவரை எல்லாம் நிஜம். ஹஹா என்றேன். என்ன ஹஹா? நீ அவளை பார்க்கவே போகிறதில்லை. நோட்டு பூரா காதல் பாட்டு எழுதும் உன் கற்பனை செய்த, சப்கான்ஷியஸ் மைண்ட் செய்த கதையில் ஒருவன் அவன். அவன் கல்யாணம் செய்து கொள்ள போவதும் அதே கற்பனையில்,
அதே கனவில். கனவாவது நிஜமாவது எனக்கு இரண்டும் ஒன்று என்று எத்தனை தடவை சொன்னேன். அவனை பார்க்க போகிறேன். பார்த்ததும் அவன் அருகே சென்று சத்தக். சிதம்பரம் என் மேஜை மேல் இருந்த புத்தகங்களை புரட்டினான். அவைகளில் ஒன்றிலிருந்து நழுவிய படத்தை எடுத்தான். திடுக்கிட்டான். ஆத்மா, இந்த போட்டோ என்ன போட்டோடா? புத்தகத்துக்குள் இருந்தது. இது எப்படி? இது என் கேர்ள் ஃப்ரெண்ட். இவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றேன். ஆத்மா, இதுதான் நிர்மலா. என்ன ஆத்மா, நீதானா அந்த கிராதகன்? உன்னை சந்திக்கத்தானா இத்தனை அலைந்தேன்? ஆத்மா, என் அன்புள்ள ஆத்மா, ஆப்பிள் வெட்டுகிற கத்தி ஆத்மாவைத்தான் வெட்டப் போகிறதா? ஐசே சிதம்பரம், முட்டாள்தனமாக பேசாதே. நீ பார்த்ததெல்லாம் கனவு. ஹேய் சில்லி ஃபூல், கிட்டே வராதே. கத்தியை கீழே போடு. கனவு நிஜம் எல்லாம் எனக்கு ஒன்றுதானடா, வித்தியாசம் கிடையாது. இப்பொழுது உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேனே, அது கூட நிஜமா கனவா என்பது எனக்கு தெரியவில்லை. உன்னை அணுகி வந்து உன் வயிற்றில் சத்தக் என்று குத்தப் போகிறேனே, இது கூட கனவா நிஜமா என்பது தெரியவில்லை. நேராக நான் சமாளிப்பதற்குள் என் மேல் பாய்ந்து அந்த கத்தியால் என் மார்பு எலும்புகளுக்கு சற்று கீழே குத்தினான். வலிக்கவே இல்லை.